வணக்கம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி லெனின் வீதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மக்கள் நலப்பணிகள் நிறைவு பெற இருக்கும் நிலையில் திமுகவினர் தேவையற்ற போராட்டத்தை நடத்தி உள்ளதாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதியில் கழிவுநீர் வாய்க்கால் பணி, சாலை விரிவாக்க பணி, குடிநீர் குழாய் பாதிக்கும் பணிகள் என பல்வேறு பணிகள் ஒரே நேரத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தடைபெற்று வந்த இப்பணிகள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்களின் தீவிர முயற்சியால் பணிகள் தொடங்கி நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் திமுகவினர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மக்கள் நலப்பணி திட்டங்களை குறை கூறி முடிவுறும் தருவாயில் உள்ள பணிகளை இந்நாள் வரை கண்ணை மூடிக்கொண்டு இருந்துவிட்டு கடைசி நேரத்தில் போராட்டம் நடத்தி தங்களால் தான் பணிகள் முடிவுற்றதாக கூறிக்கொள்வதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திமுகவினரின் போராட்டம் குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் கூறுகையில், கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு மக்கள் நலப்பணிகளை துரிதமாக செய்து வரும் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் திமுகவினர் போராட்டம் நடத்தி உள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்ட இப்பணிகள் தனது தீவிர முயற்சியால் முடியும் தருவாயில் உள்ள நிலையில் திமுகவினரின் இந்த போராட்டம் தேவையற்றது என்று சாடியுள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதியில் நடைபெறும் மக்கள் நல பணிகளை தினமும் பார்வையிட்டு ஆய்வு செய்து வரும் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் தற்போது அங்கு பொதுமக்களுக்கு சிரமமாக உள்ள இடத்தில் நிறுவப்பட்டுள்ள மின்மாற்றியை அரசு அதிகாரிகளோடு அகற்றி மக்கள் பணி தொடர வழிவகை செய்துள்ளார். மின்மாற்றியை மாற்றி அமைக்க போதுமான நேரம் கிடைக்காததால் மக்கள் நல பணிகளில் சிறிது தொய்வு ஏற்பட்டதாக தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர், இதற்காக திமுகவினர் போராட்டம் நடத்துவது தேவையற்றது என்று கூறியுள்ளார். 1000 தடைகள் வந்தாலும் லெனின் வீதியில் நடைபெற்று வரும் மக்கள் நல பணிகள் விரைவில் நிறைவுற்று மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படும் என்று அவர் உறுதியோடு தெரிவித்தார். புதுச்சேரி தீயணைப்பு நிலையங்களுக்கு அதிநவீன 10 தீயணைப்பு வாகனங்கள் 6 கோடி ரூபாயில் வாங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அவசர காலங்களில் மக்களுக்கு விரைந்து உதவி செய்யும் வகையில் கோரிமேடு, வில்லியனூர், பாகூர், மடுகரை, திருக்கனூர், திருபுவனை, காலாப்பட்டு, சேதராப்பட்டு, காரைக்கால், சுரக்குடி, மாஹி, ஏனாம் உள்ளிட்ட இடங்களில் தீயணைப்பு நிலையங்கள் செயல்படுகின்றன. 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பணியாற்றி வருகின்றனர். மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி தீயணைப்பு நிலையங்களில் 15 ஆண்டுகள் கடந்த வாகனங்கள் அப்புறப்படுத்திவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க புதுச்சேரி அரசு முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் 6 கோடி ரூபாய் செலவில் 10 அதிநவீன தீயணைப்பு வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. ராஜஸ்தானில் இருந்து வாங்கப்பட்டுள்ள இந்த தீயணைப்பு வாகனங்கள் கோரிமேடு தீயணைப்பு நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வாகன பதிவெண் செய்யப்பட்டதும் இவை விரைவில் அந்தந்த தீயணைப்பு நிலையங்களில் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் ரூபாய் 12,700 கோடிக்கு முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் தலைமை செயலக கருத்தரங்கம் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் உட்பட அனைத்து துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், எழுச்சிமிகு புதுச்சேரி என்பதுதான் இக்கூட்டத்தின் முதல் நோக்கம் என்றும் புதுச்சேரி முன்னேற்றத்திற்கான அனைத்து கருத்துக்களும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பெண்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரேஷன் கடை திறப்பு, பெண்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் என்றும், நீட் தேர்வு வேண்டாம் என்பவர்கள் உச்சநீதிமன்றம் தான் செல்ல வேண்டும் என தெரிவித்தார். எந்த திட்டங்களை எல்லாம் முன்பு அறிவித்தோமோ அதற்கு முன்னுரிமை தரப்படும் என்றும், கடன் தள்ளுபடிக்கான எல்லா முயற்சியும் எடுக்கப்படும் என்றார். மேலும் ஜூலை மாதம் ரூபாய் 12,700 கோடியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். எப்படியெல்லாம் புதுச்சேரி முன்னேற வேண்டும் என்பதற்கான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். மக்களினுடைய தேவைகளை எப்படி நாம் மனதிலே கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை எடுத்து வைத்திருக்கிறார்கள். முதல்வர் அவர்களும் எல்லா விதமான சரியான யோசனைகளையும் ஏற்றுக்கொண்டு அதை அமுல்படுத்துவதற்கான முடிவை எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக எழுச்சிமிகு புதுச்சேரி என்பது வெறும் கோஷமாக இல்லாமல் அது
நடைமுறையிலே கூட மகத்தான வெற்றிகரமானதாக மாறப்போகிறது என்கின்ற உணர்வோடு தான் இந்த கூட்டம் இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது. 2700 கோடி ரூபாய்க்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதை எப்படி உயர்த்தலாம் என்பதை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்திருக்கிறது. அதையும் எல்லா கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஒரு புதிய எழுச்சியை முன்னேற்றத்தில் புதுச்சேரி காணப்போகிறோம். ஏற்கனவே போட்டதினுடைய தொடர்ச்சியாக இது இருக்கும். யோசனை இந்த கூட்டத்திலும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. தாய்மார்களுடைய கருத்துக்களை அறிந்து தாய்மார்கள் என்ன கருத்துக்களை வைத்திருக்கிறார்களோ அந்த கருத்துக்கேற்ப அந்த திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. நானும் முதலமைச்சரும் என்ன கருத்து இதில் கொண்டிருக்கிறோம் என்பதை விட அதை வாங்கி பயன்படுத்த போகின்ற தாய்மார்கள் என்ன கருத்தை கொண்டிருக்கிறார்களோ அந்த கருத்து அமல்படுத்தப்படும். யார் வேண்டாம் என்று சொல்கின்றார்களோ அவர்கள் செல்ல வேண்டிய இடம் உச்ச நீதிமன்றம். இதுல என்னுடைய கருத்தை கேட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இன்றைக்கு கூடியிருக்கிற கூட்டமே ஒன்றை முடிவெடுத்திருக்கிறோம். எதையெல்லாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோமோ அதுக்கு முன்னுரிமை தரப்பட்டு நிதி அதற்கு ஒதுக்கப்படும். கத்தரி வெயில் முடிந்த நிலையில் நேற்று 97.9 டிகிரி வெயில் பதிவானது. புதுச்சேரியில் கத்தரிக்கு பிறகும் கோடை வெயில் கொளுத்தி வந்தது. இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த மாதத்தின் இறுதியில் தொடர்ந்து 4 நாட்கள் 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வந்தது. இதனிடையே இந்த மாதம் முதல் நாளில் 103.5 டிகிரி வெயில் பதிவாகியிருந்தது. பிறகு அடுத்தடுத்து மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்தது. இதையடுத்து பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் திடீரென்று நேற்று முன்தினம் 101.84 டிகிரி வெயில் பதிவானது. இதனால் பகல் நேரங்களில் அனல் காற்றுடன் வெயில் கொளுத்தியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இரவிலும் வெப்பச்சலனம் நிலவுவதால் மக்கள் கடும் புழுக்கத்தில் தூக்கமின்றி தவித்தனர். ஜூன் மாதத்தில் நேற்று முன்தினம் 2வது நாளாக அதிக டிகிரிக்கு வெயில் பதிவாகியது. இந்நிலையில் நேற்று 97.9 டிகிரி வெயில் பதிவானது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டுமென தமிழ் மீனவர் விடுதலை வேங்குகள் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ் மீனவர் விடுதலை வேங்குகள் அமைப்பின் மாநில அமைப்பாளர் தணிகாச்சலம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் நிகழாண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பிறகும் அதற்கான நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை. ஆகவே புதுவை அரசு மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உரிய காலத்தில் வழங்க வேண்டியது அவசியம். நிவாரணம் வழங்குவதை தாமதப்படுத்தினால் போராட்டம் நடத்தப்படும். மேலும் தமிழகத்தில் உள்ளதை போல மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை ரூபாய் 8500 உயர்த்தி வழங்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கஞ்சன் ஜங்கா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு புதுச்சேரி கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள ஜெய்பால்குடி என்னும் இடத்தில் நடந்த கஞ்சன் ஜங்கா ரயில் விபத்தை கேள்விப்பட்டு மிகவும் வருத்தம் அடைந்தேன். ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று அவர் கூறியுள்ளார். சஞ்சீவி நகர் திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடந்த தேமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தேமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி அடுத்த சஞ்சீவி நகரில் உள்ள சஞ்சீவி விநாயகர், செங்கல்நீர் அம்மன், திரௌபதி அம்மன், கெங்கையம்மன் கோவில்களின் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் துவங்கியது. இதையொட்டி கடந்த 11ஆம் தேதி கெங்கையம்மனுக்கும் மாரியம்மனுக்கும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அன்று மாலை சடல் உற்சவம் நடந்தது. 14ஆம் தேதி இரவு 8 மணிக்கு அர்ஜுனனுக்கும் திரௌபதி அம்மனுக்கும் திருக்கல்யாணமும், 15ஆம் தேதி இரவு கிருஷ்ணன் ரதம் செலுத்த அர்ஜுனன் திரௌபதி அம்மன் வீதி விழாவும், 16ஆம் தேதி காலை 6 மணிக்கு அர்ஜுனன் தபசு ஏறுதலும் நடந்தது. அன்றிரவு 10 மணிக்கு கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் வீதி விழா மற்றும் அரவான் கடைபலி நிகழ்ச்சி நடந்தது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்றிரவு 8 மணிக்கு தேமிதி திருவிழா நடந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பெண்கள் அங்க பிரதேசனம் செய்து வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் இரவு இன்னிசை நிகழ்ச்சி மற்றும் கிராம தெருக்கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பார்த்து ரசித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
இலாக்கா இல்லாத அமைச்சராக 3 மாதங்களாக திருமுருகன் தொடர்ந்து வரும் சூழலில் பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவி கேட்டு வருவது புதுச்சேரியில் புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரே ஒரு பெண் அமைச்சர் சந்திர பிரியங்கா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நீக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து 5 மாதங்களாக புதிய அமைச்சர் நியமிக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் நெருங்கிய சூழலில் கடந்த மார்ச் மாதம் காரைக்கால் வடக்கு தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ திருமுருகன் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆனால் இலாக்கா இல்லாத அமைச்சராக திருமுருகன் கடந்த 3 மாதங்களாக உலா வருகிறார். தேர்தல் முடிவு கடந்த ஜூன் 4ஆம் தேதி வெளியானது. இதைத் தொடர்ந்து நன்னடத்தை விதிகள் வாபஸ் பெறப்பட்டு 10 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை இலாக்கா அவருக்கு ஒதுக்கப்படவில்லை. சமீபத்தில் தேர்தல் தோல்விக்கு பிறகு பாஜக எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி பேசினர். அதையடுத்து மாநிலங்களவை எம்பியும் மாநில தலைவருமான செல்வ கணபதியிடம் தங்களுக்கு சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி தர வேண்டும், வாரிய தலைவர் பதவிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இல்லாவிட்டால் சட்டப்பேரவையில் ஆளும் அரசுக்கு எதிராக பேசும் நிலை. மரக்காணத்தில் தடை செய்யப்பட்டு 75 கிலோ ஹான்ஸ் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட சால்ட் ரோட் பகுதியில் மளிகை கடை நடத்தி வருபவர் ஆனந்தராஜ், வயது 30. இவரது வீட்டில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்துள்ளதாக மரக்காணம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் பாபு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆனந்தராஜன் மளிகை கடை மற்றும் வீடு ஆகியவற்றில் சோதனை செய்தனர். ஆனந்தராஜ் வீட்டில் ஒரு பகுதியில் தடை செய்யப்பட்டு 75 கிலோ எடையுள்ள ஹான்ஸ் குட்கா போதைப் பொருட்கள் 5 மூட்டைகளில் இருந்துள்ளது. இதனை பறிமுதல் செய்த போலீசார் ஆனந்தராஜையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் தனது மளிகை கடை மற்றும் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள பெட்டி கடைகளுக்கு குட்கா பொருள் விற்பனை செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். அவர் மீது மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுபோல் தடை செய்யப்பட்ட பான் பொருட்கள் எங்கிருந்து எடுத்து வரப்படுகிறது, இதில் யார் யார் ஈடுபட்டு வருகின்றனர், அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுபான கடைகளும் ரெஸ்டோ பார்களும் அகற்றப்படும் என துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியிலிருந்து பாய்மர படகில் 11 நாட்கள் சாகச பயணம் மேற்கொண்டு புதுச்சேரி திரும்பிய நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களை வரவேற்று அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் நீண்ட நெடுங்காலமாக மதுபான கடைகள் உள்ளன. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் ரெஸ்டோ பார்கள் அகற்றப்படும். போதைப் பொருளை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்துள்ளது. போதைப் பொருட்கள் எங்கிருந்தாலும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். அவற்றை அகற்ற கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். போதைப் பொருள் நடமாட்டம் குறைந்து வருகிறது என்பதை மக்களின் மூலம் நான் அறிந்து வருகிறேன். போதைப் பொருள் முழுவதும் ஒழிக்க நடவடிக்கை தொடரும். சந்தன கட்டை விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கடற்கரையில இருக்கின்ற குப்பைகளை எல்லாம் அள்ளி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மனதில் குப்பைகளை நாம் உரிய இடத்தில் தான் போட வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றிருக்கிறார்கள். சுற்றுப்புற சூழலில் முதலிடம் வகிப்பது குப்பைகளை நாம் எப்படி முறையாக வெளியேற்றுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்கிறோம் என்பதில் இருந்துதான் துவங்குகிறது. ஸ்வச் பாரத் என்கின்ற பாரத பிரதமருடைய மகத்தான திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கண்ட இடங்களில் குப்பைகளை தூக்கி எறிகின்ற மனப்போக்கு மாற வேண்டும். அதே நேரத்தில் ஏழை குழந்தைகளை, மன வளர்ச்சியற்ற குழந்தைகளை சந்திப்பதிலும் அவர்களுடைய இன்னல்களை புரிந்து கொள்வதிலும் என்சிசி மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மரங்களை நடுவதில், இப்படி சின்னஞ்சிறு வயதில் நல்லுணர்வுகளை மனதிலே விதைப்பது மட்டும்தான் ஒரு மகத்தான சமுதாயத்தை உருவாக்க இயலும். அந்த வகையில இந்த கடற்பயணம் மகத்தான வெற்றிகரமான பயணமாக அமைந்திருக்கிறது. மாணவர்கள் போதைப்பழத்தில் ஈடுபடக்கூடாது. ஆனா நகரில் கிராம பகுதியெல்லாம் குடியிருப்புகள் மத்தியில் ரெஸ்டோ பார் இருக்கு. இது குறித்து ஆளும் கட்சி அமைச்சரே உங்களுக்கு புகார் தெரிவிக்கிறார். என்ன நடவடிக்கை எடுக்கிறது? பாண்டிச்சேரியை பொறுத்தளவில் நீண்ட நெடிய காலமாக மதுபான கடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்தெந்த இடங்களில் இது குடியிருப்பவர்களுக்கு இடைஞ்சலை தருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இது
இது தடை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். போதைப் பொருள் என்பதிலே இந்த மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறையிலே சாத்தியமில்லை. போதைப் பொருளை மதுவிலே இருந்து தனியாக எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். முதலில் போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழித்தெடுப்போம். அதே போல சாதாரண குடிமக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற மதுக்கடைகளை அகற்றுவதற்கு அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளும். கல்வித்துறை உட்பட பல துறைகளில் பணிபுரிகிறவங்க நீங்களே ஒரு பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரிய போவதில்லை. இந்த 3 மாதங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதா? எவ்வளவு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது? எந்த பகுதிகளில இந்த போதைப் பொருள்கள் கஞ்சா விற்கப்படும் என்று சொன்னாலும் உடனடியாக நீங்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம். அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நான் பொதுமக்களின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறேன். முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா என்றால் இல்லை என்கின்ற யதார்த்தத்தையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். கடுமையான இந்த நடவடிக்கைகள் தொடரும். குழந்தைகளுக்குரிய சத்து உணவு வழங்கப்படும். அவருடைய ஆரோக்கியம் பாதுகாக்க. செமஸ்டர் தேர்வு தொடர்ந்து நம்ம பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினால தாமதமாக நடத்தப்படுது. தேர்வு முடிவுகளும் தாமதமாக தான் வருது. இதனால வேலை வாய்ப்புக்கு போறது, உயர்கல்வி படிக்கிறது ரொம்ப தாமதம் ஏற்படுது. இந்த ஆண்டு முதல் அது போன்று நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. புதுச்சேரி அருகே உள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நிகழ்கலை நுண்கலை படிப்பில் சேர்ப்பதற்கான திறனறி தேர்வு ஜூன் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் அன்னபூரணி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாரதியார் பல்கலைக்கூடத்தில் ஜூன் 22ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு திறனறி தேர்வு தொடங்குகிறது. ஆகவே அன்று காலை 9 மணிக்கு பல்கலைக்கூட முதல்வர் அலுவலகத்தில் தேர்வர்கள் ஆஜராக வேண்டும். பிபிஏ இசை மற்றும் நடனத்தில் சேர்வதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு திறனறி தேர்வானது இசை நடனத்தில் திறமையை மதிப்பிடுவதற்காக கல்லூரியால் நடத்தப்படுகிறது. தேர்வில் அவர்களின் செயல்திறன் அடிப்படையில் தகுதி மதிப்பெண் பட்டியலிடப்படும். சென்டாக் வழங்கிய +2 அல்லது அதற்கு சமமான தேர்ச்சி மற்றும் கல்லூரி பெற்ற மதிப்பெண் தகுதி பட்டியல் இறுதியாக எடுத்துக் கொள்ளப்படும். இளங்கலை நுண்கலை BFA சேர்க்கைக்கு விண்ணப்பித்தவர்கள் ஓவியம், சிற்பம், பயன்பாட்டு கலை மற்றும் வடிவமைப்பு ஆகிய 4 சிறப்பு பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யலாம். இசையில் இளங்கலை நிகழ்கலை BBE சேர்க்கைக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் வாய்ப்பாட்டு, வீணை, வயலின், மிருதங்கம், தவில், நாதஸ்வரம் ஆகிய 6 சிறப்பு பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். நடனத்தில் இளங்கலை நிகழ்கலை BBE சேர்க்கைக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு பரதநாட்டியம் முக்கிய பாடமாக ஒதுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாட புத்தகத்தினை அங்காளன் MLA வழங்கினார். புதுச்சேரி சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாட புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் ஆசிரியை சுதா மகேஷ் வரவேற்புரையாற்றினார். ஆசிரியை கிருத்திகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். தலைமை ஆசிரியர் டேனியல் அந்தோனி ராஜ் லியோ தலைமை தாங்கினார். இதில் திருப்புணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாட புத்தகங்களை வழங்கினார். மேலும் பள்ளிக்கு 17 லட்சம் மதிப்பிலான 3 வகுப்பறைகளை கட்டி தருவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அறிவித்தார். நிகழ்ச்சி முடிவில் ஆசிரியர் செந்தமிழ் செல்வி அவர்கள் நன்றி கூறினார். மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் மூடப்படும் என கவர்னர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ள நிலையில் ஆளுநர் மாலையில் கவர்னரை முதல்வர் சந்தித்து பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு கடந்த சில நாட்களாக பாஜக MLAக்கள் தனியாக கூட்டம் நடத்தி துணைநிலை ஆளுநரை சந்தித்தனர். ரெஸ்டோ பார் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் துணைநிலை ஆளுநரை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் மூடப்படும் என கவர்னர் தெரிவித்திருந்தார். கவர்னரின் பேச்சு புதுச்சேரி அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முதல்வர் கவர்னர் ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசியுள்ளார். அப்பொழுது தலைமை செயலர் சரத் சவுகானும் உடன் இருந்தார். மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் மூடப்படும் என கவர்னர் தெரிவித்திருந்த நிலையில்
முதல்வர் ரங்கசாமி கவர்னரை சந்தித்து பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களை பாதிக்கும் வகையிலான மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும், இல்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ராஜாங்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசின் மின்துறையானது தற்போது மின்கட்டண உயர்வை அறிவித்துள்ளது. இது ஏழை எளிய மக்களை பாதிக்கும். ஆகவே பாஜக கூட்டணி அரசானது மக்களை பாதிக்கும் செயலை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எந்தவித நடவடிக்கையும் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு மேற்கொள்ளவில்லை. இந்த நிலையில் ஆண்டுக்கு 3 முறை என மின் கட்டணத்தை உயர்த்துவது தனியாருக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துவது சரியல்ல. ஆகவே மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெறாவிட்டால் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.